ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல 2 இளைஞர்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. அவன் பார்த்து இன்னொரு பிள்ளைய பார்த்து சொல்றான், டேய் அந்த பிள்ளை உன்னை மாதிரி பார்த்து ஒரு மாதிரி ரொங்குதுரா அப்படிங்கிறான். எந்த பிள்ளைடான்னு கேட்ட உடனே அந்த பச்சைத்தாவணி போட்டு ரெட்டச்சடை போட்ட பிள்ளைடான்னு சொன்ன உடனே, மாப்பிள்ள அது எங்கடா படிக்குது? இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்குதுரா, கான்வென்ட்ல படிக்கிறான்னு உடனே, அதுக்கு எப்படா நமக்கு லவ்வை தெரியப்படுத்துறதுனா ஒரு இங்கிலீஷ்ல ஒரு லவ் லெட்டர் எழுதுறா. மாப்பிள்ள உண்மையை சொல்றேன், எனக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்ச ஒரே ஒரு லெட்டர் லீவ் லெட்டர் தான். தப்பு இல்லாம தெரிஞ்சது அந்த ஒரே லீவ் லெட்டர் தான். 6ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சது, காலேஜ் படிக்கிற வரைக்கும் அதே லெட்டர் தான். டியர் சார், ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ப்ளீஸ் கிராண்ட் மீ லீவ் ஃபார் 2 days, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி. இதை தவிர வேற எனக்கு தெரியாதானா. உடனே அவன் சொன்னான், மாப்பிள்ள பயன்படுத்துறா அப்படின்னு. ஒன்று அவன் ஆரம்பிச்சான், டியர் கமலா, ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் லவ். டியர் கமலா, ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் லவ், ப்ளீஸ் கிராண்ட் மீ லவ் ஃபார் 2 days. அந்த லவ்வை கூட 2 நாளைக்கு கேட்டேன். அதுக்கு பிறகு அது முடிக்கிறது யுவர்ஸ் லவ்விங்லின்னு முடிக்கலாம், மாத்தினா தப்பா பேரு, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு போட்டேன். அந்த பிள்ளைகிட்ட கொண்டு இதெல்லாம் இந்த லவ் லெட்டரை கொடுத்தா அந்த பிள்ளை வாங்கி அவங்க அண்ணங்கிட்ட கொடுக்க அவன் பின்னி எடுத்து ஜெயிலில் போட்டு தள்ளிட்டேன். இவன் சொல்றேன், அங்கிருந்தும் சும்மா இருக்க மாட்டான், அப்புறம் தான் தமிழ்ல ஒழுங்கா லவ் லெட்டர் எழுதுவேன். அன்பே, நீ போன வாரம் பெய்த மழையில் நனைந்து விட்டாயோ, எனக்கு சளி பிடித்திருக்கிறவே, இனிய வெளியே செல்லும் பொழுது குடையெடுத்து செல் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவான், நானோ உன்னை என் இதய சிறையில் குடி வைத்தேன், நீயோ உன் தகப்பனிடம் சொல்லி மத்திய சிறையில் குடி வைத்து விட்டாயேன்னு எழுதுவேன். இவ்வளவு ஒரு பெண்ணை லவ் பண்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் நடைமுறையில மனுஷன். ஆனா சினிமாவில் சொல்றேன், தொக்குன பிள்ளை சம்மதிச்சிருமா. அடி விழுதுக்கு தான் இந்த சினிமாவில் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். நடுவர் அவர்களே, இந்த பெண்ணினுடைய அன்புங்கிறது ஒருத்தனை எவ்வளவு வல்லவனாக மாற்றிவிடக்கூடியது. அத சினிமாவில் எவ்வளவு கொச்சப்படுத்துறான் தெரியுமா? மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்ததுங்கிறான். மரணம் என்னும் தூது எப்படி வரும்? மரணத்தினுடைய தூது எது? எரும மாடு. எரும மாடி மாதிரி என்னுடைய காதலி வந்தாங்கிறான். அட பாவி, ஒரு பெண்ணினுடைய காதல்னால இந்த நாட்டில் எவ்வளவு பேர் நல்லா இருக்கிறாங்க. குயிலன் மாதிரி ஒருத்தர் இருந்தாருங்க, என் நண்பர். பார்த்தா அப்படி அவ்வளவு வாட்ட சாட்டமா இருப்பாரு, அவ்வளவு பயங்கரமான ஆளு. அவரும் நானும் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல அவர் கல்யாணம் முடிக்க முன்னாடி நின்றுகிட்டு இருந்தோம். பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் நெருக்கடியா போச்சு. ஏய் மாப்பிள்ள இதுல ஏறானே, நோ கூட்டம் ஜாஸ்தி அப்படின்னா. அதே ஆளு போன மாசம் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கிறேன், அந்த பிள்ளை பக்கத்துல நிக்குது, 10 பேர் மொய்க்கிறாங்க, அம்புட்டு பேரையும் போக விடாம மறிச்சுக்கிட்டான். நடுவர் அவர்களே, போங்கட்டா அம்மா நீ போ. இந்த ஆளியா 20 பேரை மல்லாக தள்ளி விடுறாரு. காதல் அவ்வளவு வல்லமை வாய்ந்தது, ஆனால் அன்பு இந்த நாட்டிலே நம்மளை பித்தனமாக்கி விட்டது என்று அந்த பாட்டில் எழுதுறான். நடுவர் அவர்களை, ஒரு உண்மையான விஷயத்தை சொல்ல வேண்டும். வர்ணனை பண்றதுக்கு ஒரு அளவே கிடையாதுன்னு போச்சு நடுவர் அவர்களே. இப்போ ஒரு பாட்டில் பெண்ணை அழகா மிக அற்புதமா வர்ணனை பண்ணியிருக்காங்க. நீங்க கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க. படம் அற்புதமான படம், நல்ல படம். ஆனா அந்த படத்துல ஒரு பெண்ணை கேவலப்படுத்துற மாதிரி எழுதியிருக்கிறான். பூவே உனக்காகங்கிற படத்துல, ஓ பியாரி பானிபூரி பம்பாய் நாரி நீதான் எந்த நகுமா நகுமா நகுமா, சில்வஸ்டர் ஸ்டாலன் போலே அப்பன்காரன் கூட வந்த தகுமா தகுமா தகுமா, அடி சைனீஸ் லோட்டர்ஸ் நீதான், அடி டொமேட்டோ ஜாஸும் நான் தான், அடி ஃபாஸ்ட் ஃபுட்டு காலம், அடி வேஸ்ட் வைக்கோல் நானோ நானோ. இது ஃபாஸ்ட் ஃபுட்டான், சைனீஸ் ஃபுட்டுங்கிறான், சைனீஸ் லோட்டர்ஸ்ங்கிறான். என்ன நடுவர்களே, அடுத்து ஒரு விளக்கம் சொல்றான் பாருங்க. நடு ரோட்டுல பாட்டி ஒருத்தி லிப்ட்னு கேட்டா டோன்ட் மிஸ், அவ வீட்டுல பேத்தி ஒருத்தி அழகா இருப்பா டோன்ட் மிஸ், வீட்டுல பாட்டியவும் டோன்ட் மிஸ், பேத்தியவும் டோன்ட் மிஸ். என்னையா கலாச்சாரத்தை இந்த நாட்டில் விளைக்கிறாங்க? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றான். அப்பாக்கள் செய்யாத தப்பா தாத்தாக்கள் சிந்தாத ஜொல்லா, வாலிபத்தில் ரைட்டும் இல்ல ராங்கும் இல்லப்பா. இது அங்கீகரிக்கிறாங்களாம். ஊவா ஊவா ஊவல்லா ஊவா. என்ன நடுவர் அவர்களே, பெண்ணை எவ்வளவு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு படம், நம்முடைய அருமையான படம் பம்பாய்ங்கிற படம், மத கலவரத்தை அழகாக சித்தரித்து அதனுடைய ஒற்றுமையை போதிச்ச படம். அந்த படத்துல கூட ஒரு சீன்ல விரசம் வந்துருது நடுவர் அவர்களே. பெண் போக பொருளாக பயன்படுத்தப்பட்டு விடுகிறாள். ஒரு பாட்டு வரும், உயிரே போராடலாம் உள்ள வர்றாங்க, வீட்டுல இருந்து வெளியே போராடலாம் திடுதிப்புன்னு உள்ள வர்றாங்க. உயிரே வந்து என்னோடு கலந்து விடு அப்படின்னு 50 பேரும் டீம் நடந்து உட்காந்துக்கிறாங்க. எலவாட்ட போக போறேன்.
என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணு ஒரு ஓட்டம் ஓடுது நடுவர் அவர்களே. இத பார்த்துட்டு ஒரு கவிஞன் எழுதினான், அந்த பெண் அந்த பர்தாவை கிழித்து கொண்டு ஓடிய பொழுது, ஆகா ஒரு புதுமை பெண் ஓடுகிறாளே என்று என் எண்ணம் பட்டாம்பூச்சியாக சிறகடித்தது. ஆனால் அந்த டைரக்டர் அந்த பெண்ணின் தனங்களை உண்டியலாக்கி ரசிகர்களிடம் காசு வசூலித்த பொழுது அந்த வண்ணத்து பூச்சி சருகாகி கருகி விழுந்ததுன்னு எழுதினான். மாபெரும் படத்தில் பெண் போக பொருளாக சித்தரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் நடுவர் அவர்களே. பெண் பயங்கரமான சக்திதான், உண்மைதான். ஒரு கவிஞன் எழுதினான், அவள் தரிசு பாறையிலும் அரிசி பயிரை ஆளாக்கும் ஆற்றல் மிக்கவள். தரிசு பாறையிலும் அரிசி பயிரை ஆளாக்கும் ஆற்றல் மிக்கவள் எழுதினான். நடுவர் அவர்களே, நீங்க தொடக்க உரையில் ஒன்று சொன்னீங்க, நலாயினி படம் எடுத்திருக்கான் நடுவர் அவர்களே. நலாயினி படம், ஆனா ராணிமங்கமாலை பத்தி படம் எடுக்கல, வேலு நாச்சியாரை பத்தி படம் எடுக்கல நடுவர் அவர்களே. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், நலாயினியை படம் எடுக்கணும்னா அதுக்கு செலவு ஒரே ஒரு கூடை தான். ஒரு கூடையை தூக்கிட்டு போனா நலாயினி படம் எடுத்துடலாம். ஆனா ராணிமங்கமாலை பத்தி எடுக்கணும்னா அந்த வாழ்வீச்சும் வேல்வீச்சும் வேண்டும் நடுவர் அவர்களே. எனவே இந்த திரைப்படங்களில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னா, இந்த அழகு போட்டி வந்துச்சு பாருங்க, அழகு போட்டியில ஜெயிச்ச 2 உலக அழகிகள் நம்ம நாட்டில் இருக்காங்க ஐயா. அவங்க பேட்டி எடுக்கும்போது ஒரு பேட்டியில சொன்னாங்க, அம்மா நீங்க அடுத்த பிறவி எடுத்தா யாராக ஆசைப்படுறீங்கன்னு கேட்டாங்க. அந்த நடிகை, அந்த அம்மா அழகி போட்டியில ஜெயிச்ச ஐஸ்வர்யா ராயும் சுஷ்மிதா சென் சொன்னாங்க, நான் அடுத்த பிறவி எடுத்தால் அன்னை தெரசாவாக ஆசைப்படுகிறேன். ஒரு அம்மா. இன்னொரு அம்மா சொல்லுச்சு, நான் அடுத்த பிறவி எடுத்தால் அன்னை இந்திராவாக ஆசைப்படுகிறேன். பாவம் நடுவர் அவர்களே, அன்னைக்கு ஒரு போஸ்டர்ல பாக்குறேன், அந்த 2 பேரும் தோல் உரிச்ச ஆடு மாதிரி தொங்க போட்டு வச்சிருக்காங்க நடுவர் அவர்களே. உலக அழகில் அன்னை தெரசாவாகவும் அன்னை இந்திராவாகவும் ஆசைப்பட்ட பெண்ணு சினிமாவுக்கு வந்த உடனே தோல் உரிச்ச ஆடு மாதிரி தொங்க விட்டுருக்கிறாங்க. இதுதான் நடுவர் அவர்களே இந்த திரைப்படங்கள் பெண்களை சிறுமைப்படுத்துகிற விதம். எனவே எவ்வளவு பார்த்தாலும் இந்த திரைப்படங்கள், இந்த வண்ணத்திரை பெண்களை பெருமைப்படுத்தியதை விட அதிகமாக சிறுமைப்படுத்தி இருக்கிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரைப்படங்கள் பெண்களை சிறுமைப்படுத்தி இருக்கிறது என்பதற்கு பலவிதமான ஆதாரங்களை கவிஞர் சூரியதாஸ் அவர்கள் தெரிவித்தார்கள். ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு 2 பேர் போனாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் 2 பேர்த்துக்கு பயங்கரமா சண்டை வந்து அடிக்கிறான் அவனை, டம்முன்னு. ஏன்டா இப்படி அடிச்சுட்டு கிடக்குறீங்கன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான், ஏன்டா இவ்வளவு நேரம் ஆகுது படம் போட்டு ஒரு பொம்பளைய காணாம, பொம்பளை இல்லாத இங்கிலீஷ் படத்துக்கு கூட்டு வந்திருக்க, நீலாம் ஒரு மனுஷனான்னு அடிச்சான். அவன் இங்கிலீஷ் படத்துக்கு எதுக்கு போயிருக்கான்? ஆங்கில புலமையை வளர்க்கறதுக்காக போறாங்க. நம்பால கொஞ்சம் புரியாத மொழியில ஏதாவது படம் போட்டாங்கன்னா புறப்பட்டுறாங்க. அவன் அதில் வந்து அந்த மொழியை வளர்க்குறதுக்கோ அல்லது ஆங்கில புலமையை தெரிஞ்சுக்கிறதுக்கோ ஆங்கில நாட்டினுடைய கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறான். அதனால தான் மலையாள படம் வந்து அங்கே வேற மொழியில் வேற பேரில் வருது, இங்கே அதை மொழி பெயர்க்கிறான் பாரு. உண்மையில அந்த மொழி பெயர்ப்பு ஆலைங்களுக்கு செலவு வைக்கணும்யா. மழுன்னு ஒரு படம் வந்துச்சு. மழுனா என்ன அர்த்தம் மலையாளத்தில்னாக்க? கோடாலின்னு அர்த்தம். அதை எப்படி மொழிபெயர்த்தான் தெரியுமா நம்பாலு? மாமனாரின் இன்ப வெறின்னா. நம்பால் எப்படி போட்டா வரிவான்னு கண்டுபிடிச்சிருக்கான் பாரு. மாமனாரின் இன்ப வெறி மழுங்கிறதுக்கு இவன் எழுதுகிற மொழிபெயர்ப்பு. இது மாதிரி மலையாளத்தில் ஒரு நல்ல அர்த்தத்தில் தேவி கன்னியாகுமரின்னு ஒரு படம் வந்துச்சு. அதை பார்த்தோன்னே சரி அப்படியே தேவி கன்னியாகுமரின்னு போட்டு இங்கே ஓட்ட மாட்டேங்குது. இவன் எப்படி எழுதுனான் தெரியுமா? கன்னியாகுமரியில் மகளிரின் லீலைகள். நம்பால் அந்த லீலைன்னா பரப்புறாங்க. அதனால தான் நம்பால் எடுத்தார் படம் மன்மத லீலைன்னு. அதை உட்காந்து கைதட்டி ரசிச்சாங்க நம்பால். வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா நம்ம ஏற்றுக்கிறோமா? நம்ம வீட்டுக்காரர் இது ஒரு அம்மா ஒரு கல்யாணம் பண்ணவர் அல்லது நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணவர் ஃபோனில் பாடுறாரு ஒரு அம்மாட்ட, ஹலோ மை டியர் ராங் நம்பர், கேட்கவே உந்தன் குரல் சொர்க்கம், நேரிலே பார்த்தால் என்ன வெட்கம், கற்பனை 1000 ஒரு முறை பார்த்தால் என்ன, ஹலோ 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 மை டியர் ராங் நம்பர். ரசிச்சு பார்க்குறான்.
இது 2வது ஆள்ரா, இனி அடுத்து பாரு இந்த பிள்ளைய பிடிப்பாரு அப்படின்ட்டு கடைசி அந்த கதாநாயகன் என்ன அனுபவிச்சான்? ஒரு 200 பிள்ளைய அப்பா 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 அப்பான்னு சொல்லி விரட்டிக்கிட்டே வரும் அவனை. இதுதான் ஒரு தண்டனையா? இதை பார்த்துட்டு மன்மத லீலை மாதிரியே நம்மளும் பண்ணணும்னு எவ்வளவு பேர் ஆரம்பிச்சான் தெரியுமா? ஆபீஸ்ல எத்தனை பேர் பென்சிலை கீழே போட்டான் தெரியுமா? எத்தனை ஆபீசர் பென்சிலை கீழே போட்டு எடுத்தவன் தெரியுமா? கவுன் போட்டுக்கிட்டு ஒரு டைப்பிஸ்ட் வந்தானே பென்சிலை கீழே போட்டு எவ்வளவு கேவலம் பத்தியலா அது. இந்த மாதிரி ஒரு காட்சியை வந்து தமிழ் படத்துல பார்த்துட்டு நம்ம தமிழ் ரசிகர்கள் கை தட்டினோம். இது பெண்களை பெருமைப்படுத்திய விதமா கேட்டார். வெள்ளிக்கிழமை விரதம், இந்த விரதம் இருக்கிறதுக்குன்னே ஒரு படம் எடுத்தாங்க. அதுல நாகப்பாம்பு அந்த கதாநாயகி கிட்ட பேசும் காதுல, நல்லா இருக்கிறீங்க அப்படிங்க. எப்ப வந்த நாகராஜா அப்படிங்க, இப்பத்தான் அப்படிங்க. பாம்பு பேசிட்டு அது பாட்டுக்கு இறங்கி போகும். நம்ம வீட்டில் நீங்கள் யாராவது தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி மேலே வந்து இப்படி ஒரு பாம்பு நின்றுச்சுன்னா அவன் உயிரோட காலில் எந்திரிப்பான்னு நினைக்கிறீங்களா? கொத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோதான், கோமா ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பூ தான். வெள்ளிக்கிழமை விரதத்தில் அந்த பாம்பு காதில் பேசிட்டு போகுது. என்ன பெண்கள் என்ன அப்படியா பரிதாமா? படிக்காத பெண்களாக காட்டுறத வந்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக காமிச்சிருக்கான். அதைத்தான் சொன்னார் அவ்வளோ அருமையாக. படித்த பொண்ணா இருந்தா ஒரு படிக்காதவன் தலப்பா கட்டிக்கிட்டு அந்த படித்த பெண்ணினுடைய திமிர அடக்குவாரான். இது எத்தனை, இந்த ஃபார்முலா எத்தனை பேர் எடுத்துட்டான் தெரியுமா? பெரிய இடத்து பெண்ணில் தொடங்கினது பட்டிக்காடா பட்டினமா வந்துச்சு. அதுக்கடுத்து சகலகலா வல்லவன். ஒரு படித்த பொண்ணு வந்தோடனே இவர் மாட்டு வண்டியில் போய் காரில் வர்ற பொண்ணுக்கிட்ட இப்படி சண்டை போடுவார். அப்புறம் அப்படி ஒரு பட்டிக்காட்டு கதாநாயகன் இங்கிலீஷில் பேசி எப்படியா ஒரு 1/2 மணி நேரத்தில் இங்கிலீஷில் பேசுகிறேன் மூக்கையா. ஒரு முனியனா இருக்கவே இந்த 1/2 மணி நேரத்தில் இங்கிலீஷ் படிச்சுட்டு பயங்கரமாக பேசுவார். முகேஷ் அப்படின்னு மாறிடுவார். இட்ஸ் ஓல் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு வந்து அந்த பேண்ட் ஷர்ட்டை போட்டோன்னா மயங்கு தான். இந்த ஃபார்முலாவை அப்படியே சகலகலா வல்லவனில் காமிச்சு, ஒரு படித்த பெண்ங்கிறவள் அகங்காரம் பிடிச்சவளாக இருப்பா, அவளை ஒருத்தன் படிக்காதவன் அடக்கணும். அப்போ பொண்ணு படிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அவன் வளர்த்துருக்கான்ல அப்படின்னார். அப்புறம் இன்னைக்கு இருக்கிற பாட்டுகளை சொன்னார். பெண்களை பாராட்டி எழுதுவான் 4 வரி. இன்பத்தை கருவாக்கினாள் பெண். ஆசையா இருக்கும் பார்க்கறது. 4 பிள்ளை அப்படி. இன்பத்தை கருவாக்கினாள் பெண். ஆஹா அப்படின்ட்டு அப்படியே எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டெட்டாஸ்கோப்போட போங்க 2-3 பிள்ளைங்க. உலகத்து மனிதரை உருவாக்கினாள் பெண். விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் விலையற்ற செல்வம் பெண். விலையற்ற செல்வம் பெண். நல்லா எழுதியிருக்காரப்பா அப்படின்னு சந்தோஷப்படும் போதே வந்துடும். கவலை மறந்தோம் பெண்ணை கண்டு, கவிதை படைத்தோம் கண்ணை கண்டு, கல்லூரி சாலை. அங்க நின்றுகிட்டு இருந்த பிள்ளையெல்லாம் தலைதறிக்க ஓடி போயிரும். என்ன அது? இன்பத்தை கருவாக்கினால் பெண், விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் விலையற்ற செல்வம் பெண்ணுன்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன நிலைமைக்கு ஆளாயிட்ட? காய்ச்சி பூச்சி கூச்சி பூச்சி காய்ச்சி பூச்சி கூச்சி பூச்சி காய்ச்சா பூச்சா காய்ச்சா பூச்சா பெண்களை பாராட்டி பாடுறாரு. பரிதாபமா இருக்கு. பெண்கள் இன்னைக்கு யாரு வந்து சினிமாவில் மதிக்கிறது? முதல்ல ஹிந்தியிலிருந்து முதல்ல பெண் யாரு கொண்டு வந்தது தெரியுமா? கதாநாயகிய நம்ம பெரியவர் தான், எம்ஜிஆர் தான் முதல்ல ஹிந்தியிலிருந்து ஒரு கதாநாயகியை கொண்டு வந்தார். ராதா சலூஜா இதய கனியில கொண்டு வந்தார். பரிதாம அப்படி கொண்டு வந்தார். அன்னைக்கு தொடங்கின ஹிந்தியிலிருந்து பெறப்படுறது தான். இன்னைக்கு நம்ம தமிழ் பிள்ளைகளை எவன் மதிக்கிறான்? அதாவது குதிச்சு ஆட்டம் போட்டு தான் பார்க்குதுங்க. இருந்தாலும் அந்த வித்தியாசமான பேரில் வந்தால் தான் நம்மளால இன்னைக்கு மதிக்க ஆரம்பிச்சிட்டான். மீனாட்சின்னு ஒரு கதாநாயகி வந்தா நல்லா இல்லை. என்ன மீனாட்சி அசிங்கமாக இருக்கு அப்படின்னு. புல்கானா புல்கு அப்படின்னா நல்லா அறிமுகப்படுத்துகிறான் ஐயா. அடுத்த கதாநாயகி புல்கானா புல்கி அப்படின்னா எங்கேருந்து வந்திருக்காங்க? மகாராஷ்டிரா பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த பெண் கொண்டு வந்துடுறாங்க. அந்த மாதிரி இப்போ அந்த வித்தியாசமான பேரை ரசிக்கிறது இப்போ ஒரு இதாகி போச்சு. நக்மா, மனிஷா கொய்ராலா, அந்த பேரை சொல்லி பார்க்கறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுது. அதுக்குள்ளே அதுகளுக்கு மார்க்கெட் முடிஞ்சு போயிடுது. இந்த மாதிரி இன்னைக்கு அந்த ஹிந்தியிலேருந்து வரக்கூடிய பெண்கள் நம்ம தமிழ் பிள்ளைய இங்கே நல்லா தான் நடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அதுகளை ஒழுங்காக இது ரசிக்காமல் விட்டதுனால என்ன ஆகுதுங்க? இங்கே நல்ல குணச்சித்திர வேடத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறது மலையாளத்தில் போய் லீலைகளில் நடிக்க ஆரம்பிச்சிருது.
இங்கே பயங்கரம் நடிச்சுக்கிட்டு இருந்தது. அங்கே போய் ரொம்ப மோசமான வேடங்களில் நடிக்கக்கூடிய கதாநாயகிகளை பார்க்குறேன். விஜயசாந்தியை இங்கே யாராவது ஏற்றுக்கிட்டோமா? அங்கே போய் சைக்கிளில் அப்படின்னுச்சு பூ ஒன்று புயலானது சூப்பர் ஸ்டாரினின்ட்டான். அதை உடனே இங்கே அதை மதிக்கலை. தாவணியை போட விட்டு கல்லுக்குள் ஈரத்தில் இப்படி முழிச்சுக்கிட்டு வரேன் வா அப்படின்ட்டாங்க. அங்கே போய் அது வெற்றி அடைஞ்சிருச்சு. நம்பால் நம்ம பிள்ளைகளை இங்கே ஏற்றுக்கிறவே மாட்டான். அங்கேருந்து இப்படி தான் ஆகிப்போச்சு. அது மாதிரி இன்னைக்கு கதாநாயகிகள் வந்து வெளியிலேருந்து தமிழ் பேச தெரியாமல் வந்து இப்படி கொஞ்ச நேரம் நின்றுக்கிட்டு இருந்தால் போதும், உனக்கு வேலை ஒன்றுமே கிடையாது. கதாநாயகன் சண்டை போடுறப்ப அப்படி நின்று கைதட்டி பார்க்கணும். கடைசியாக வந்து அவர் கூட நின்று இப்படி சிரிக்கணும். அல்லது கல்யாணம் முடிப்பாங்க, தாலியை கட்டுறதுக்கு உட்காந்துருக்கணும். இவ்வளோதான் முக்கியமான பாத்திரங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்குது இன்னைக்கு. அதைத்தான் சொன்னார். பெண்கள் எங்கே உயர்வு ஆக்குகிறார்கள் சினிமாவில் கேட்டிருக்காரு. இல்லை, அந்த காலத்திலே வந்து பெண்களுக்கு உயர்வு கொடுக்கப்பட்ட படங்கள்லாம் நிறையா இருக்கு. ஆரவல்லின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அந்த ஆரவல்லி படத்தில் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி மனோகரா படத்தில் சிவாஜி கணேசன் அவங்க அம்மாவுக்காகத்தான் கடைசி வரை தன்னுடைய உணர்வுகளை பூரா அடக்கி வச்சிருந்து போ அப்படின்னு அவங்க அம்மா கடைசியாக சொன்ன பிற்பாடு அதுக்கப்புறம் தான் போய் அந்த அரசனுக்கு எதிராக அவர் போர் செய்வார். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு கதாநாயகர்கள் வந்து அந்த பெண்ணுக்காக எவ்வளவு தியாகம் பண்ணாங்கிறத பழைய படத்தில் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி பெண்கள் ஜாதி மத வித்தியாசங்களுக்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் திரைப்படங்களில். மதுரை வீரன் படத்திலே பாருங்க, அந்த படம் எப்படி ஓடிச்சு. ஒரு அரச குமாரியை ஒரு சாதாரண செருப்பு தொய்க்கும் தொழிலாளியின் மகன் காதல் பண்ணான். அதனால தான் இன்னைக்கு வந்து அதை பார்க்குற படத்திலேயாவது அப்படி பார்ப்போம். வாழ்க்கையில் நடக்காது. வாழ்க்கையில் நடக்குமா? சாதாரண சேரியில் இருக்கிற ஒரு பையன் நிமிந்தாவது பார்க்க முடியுமாயா? அப்படி இருக்க ஒரு பிள்ளைய சும்மா அப்படி பார்க்கலாம், அவ்வளோதான். மதுரை வீரனில் படத்தில் பார்க்கலாமே ஒழிய வாழ்க்கையில் அது நடக்காது. ஆனால் அந்த பெண் அரசகுமாரியாக இருந்தாலும் கடைசியாக அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியை கஷ்டப்பட்டு திருமணம் முடிக்கக்கூடிய அந்த காட்சி மதுரை வீரனில் காட்டப்பட்டதுனால அந்த படம் ஓடிச்சு. மூட நம்பிக்கைக்கு எதிராக பெண்கள் பல படங்களில் போராடி இருக்கிறார்கள்ட்டு அருமையான கருத்தை கவிஞர் குயிலன் அவர்கள் வைத்தார். இனி பெண்கள் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற அணிக்கு கவிஞர் கனல் அரசு அவர்கள் இப்பொழுது தன்னுடைய விவாதத்தை கொடுக்க வருகிறார். புறவலர் பாடிட புனிதமானவளே, பாவலர் பாடிட பக்குவமானவளே, யான் எடுத்தியம் விட எழுச்சி பெற்றவளே, தமிழர்களாம் தங்க தமிழர்கள் கொண்டாடும் இந்த பொங்கல் திருநாளிலே இந்த தமிழர்களின் உள்ளத்திலும் உதட்டிலும் களிநடனம் புரிந்து கொண்டிருக்கின்ற நற்றமிழே உன்னை வணங்குகின்றேன். நடுவர் அவர்களே, காத்தடிச்சா பறந்து போயிடுவாரு. அவங்க பார்த்தீங்களா? அவர் வந்த உடனே சொன்னார், ஆத்தா ஆத்தோரமா வாரியா, வசதி இருந்தா வர்றேன், வசதி இல்லா போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதன்னாரு. நடுவர் அவர்களே, அரைகுறையா வந்து இங்க எதையும் பேசக்கூடாது. அந்த பாட்டு என்ன? ஆத்தா ஆத்தோரமா வாரியா அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் யாரும் இல்ல அள்ளிக்கெல்லாம் வாரியான்னு தானே பாட்டு. அந்த பாட்டை வந்து முழுமையா சொல்ல வேண்டாமா? அரைங்குறையா நிற்பட்டனா போதுமா? முத வரியை மட்டும் சொல்லிவிட்டு வாடி போயிட்டேன். பின்னாடி எவ்வளவு விவகாரம் இருக்கு தெரியுமா அதுல? அடுத்து சொன்னார், பெண்களை வந்து வீரத்தை வெளிக்காட்டுது சினிமா படம் அப்படின்ட்டு, அதுக்கு பூ ஒன்று புயலானது அப்படின்ற ஒரு பாடத்தையும் சொன்னார். நடுவர் அவர்களே, இன்றைக்கு திரைப்படங்கள் பெண்களை எந்த அளவுக்கு அடிமைப்படுத்துகின்றதோ அந்த அளவுக்கு படங்களை எடுத்துக்கிட்டு இருக்குது. அன்னைக்கு எடுத்தான் படம் மணாளனே மங்கையின் பாக்கியம். பாருங்க, மணாளனே மங்கையின் பாக்கியம், கணவனே கண்கண்ட தெய்வம். இந்த ரெண்டு படத்தையும் பார்த்தாக்க அந்த பெண்களை எந்த அளவுக்கு அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான்றது நல்லா புரியும். ஒரு பாட்டு எழுதுனா பெண்கள் அந்த புத்திமதி சொல்லியே, ஏதோ அறிவுரை சொல்ற மாதிரி புத்திமதி சொல்லியே பெண்களை பாலடைய செய்தது இன்னைக்கு சினிமா. ஒரு பாட்டு போடுறான், புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே புத்திமதி தான் சொல்ல போறேன் முன்னே, மாமியாரு மாமனார மதிக்கணும், ஒரு மாலையிட்ட மணாளனை துதிக்கணும். நடுவர்களே, இந்த பாட்டை இப்படி போட்டா என்ன? பொண்டாட்டி வீட்டில் வாழ போகும் புருஷா, பொண்டாட்டி வீட்டில் வாழ போகும் புருஷா, என் தங்கச்சி புருஷா, சில புத்திமதிகள் சொல்ல போறேன் புருஷான்னு போட முடியுமா? எங்க சொன்னா கேட்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்களுக்கு சொல்றதே இல்லை.
அதுக்கு தான் எது சொன்னாலும் கேட்டுக்கிறேன். இவங்களுக்கு சொல்லியும் ஒன்று தான், சொல்லாட்டியும் ஒன்று தான். இப்படி புத்திமதிகள் சொல்லியே வீட்டுக்குள்ளேயே அடங்கி சொல்லி அமுக்கி வைக்கிறது இன்றைக்கு திரைப்படங்கள். நடுவர் அவர்களே, அடுத்து பால்ராஜ் மாமா வந்தார். கிழக்கு சீமையிலே தாய் பாசத்தை அந்த படம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுதுன்னு சொன்னார். நடுவர் அவர்களே, அந்த தாய் பாசத்தையும் தூக்கி சாப்பிடுறது மாதிரி அமுக்குறது மாதிரி ஒரு பாட்டு அந்த படத்துல வந்துச்சு. இன்னைக்கு வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் நம்மை பார்த்து வியக்கிறார்கள்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை நமது பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றி வர்றதுனால தான். இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கிற அளவுக்கு ஒரு பாட்டை எழுதுனா பாத்தீங்களா? எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கம் ஆகி போச்சு கணக்கு. பள்ளிக்கூடம் போகையிலே பள்ளப்பட்டி ஓடையிலே கோக்குமாக்கு ஆகி போச்சு எனக்கு. இத தப்புன்னு சொன்னா அவக்கு இருக்கு. பாருங்க நடுவர் அவர்களே, அதாவது இந்த கோக்கு மாக்குன்னு அந்த வார்த்தை ஏன் போட்டாங்கன்னா நம்ம என்ன வேணாலும் நினைச்சுக்கலாம். அதுல கோக்கு மாக்கு ஆகி போச்சுன்னா அது என்னடா, அதான்டா கோக்கு மாக்கு அப்படின்ட்டு நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். போட்டு பாரு. இந்த பாட்டுல என்ன சொல்ல வர்றான்? சின்ன வீடு வச்சுக்கன்னு சொல்ல வர்றான். தாய் பாசம் எங்க போச்சு? ஓடியா போச்சு நடுவர் அவர்களே. ஏதோ தாய் பாசத்தை வலியுறுத்துன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து புதுமை பெண்ல புரட்சி பண்ணா அந்த பாத்திரத்தை படைச்சாங்கன்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, அந்த புரட்சி என்ற பாத்திரம் அந்த படத்துல ஏன் வந்தது? தன்னுடைய தங்கை வரதட்சணை கொடுக்கவில்லை என்ற காரணத்திற்காக அந்த மாமியால் அந்த பெண்ணை கொளுத்தி எறிந்தாலே அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த பெண் புரட்சி பண்ணா மாறினா. இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் 30, 32, 35 வயசா பெண்கள் திருமணமாகாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன? வரதட்சணை கொடுக்க முடியல. ஒரு கவிஞர் அருமையா சொன்னான். ஒரு நிகழ்ச்சியை வர்ணிக்கிறான் பாருங்க. நிச்சயதார்த்தத்தில் நடக்குது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்கறாங்க பொண்ணு வீட்டுக்காரட்ட, நீங்க பொண்ணுக்கு என்னென்ன போடுவீங்க, காதுக்கு என்ன போடுவீங்க, கழுத்துக்கு என்ன போடுவீங்க, மூக்குக்கு என்ன போடுவீங்கன்னு கேட்குறான். பொண்ணு வீட்டுக்காரங்களும் கம்மல் போடுவோம், செயின் போடுவோம், மூக்குத்தி போடுவோம்னு சொல்றாங்க. சொல்லி முடிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட நீங்க என்ன போடுவீங்க? இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க போட்டது சரியான எடை போடுவோம். பாருங்க, நீங்க போட்டது சரியான எடை போடுவோம், குறைஞ்சா சண்டை போடுவோம், முடிஞ்சா கொளுத்தி போடுவோம்னு சொல்றாயா. பார்த்தீர்களா? இந்த அளவுக்கு இன்றைக்கு வரதட்சணை கொடுமை இன்றைக்கு தலைவரித்து ஆடுகிறதுனா அது ஒரு சினிமாவுடைய பாதிப்பு தான் நடுவர் அவர்களே. ஒரு அருமையான ஒரு கவிஞன் ஒரு கவிதை சொன்னான். முன்பெல்லாம் அவள் ஜன்னலில் மின்னலாக தோன்றுவாள், முன்பெல்லாம் அவள் ஜன்னலில் மின்னலாக தோன்றுவாள், இப்போதோ ஜன்னலுக்கே கம்பியாகிவிட்டாள். வரதட்சணை வில்லொடிக்க ராமன் வர வேண்டாம், வரதட்சணை வில்லொடிக்க ராமன் வர வேண்டாம், தூக்கி செல்ல ராமனாவது வரட்டும். எழுதிருக்கான். பாத்தீங்களா? இந்த சமுதாயத்துல அந்த அளவுக்கு இன்னைக்கு கொடுமையா இருக்குது. 2 பெண்களை பெற்றெடுத்த தந்தை அந்த பெண்களை கரை சேர்க்க முடியாம கடைசியில சொல்றாரு, 2இல் எதை கட்டி கொண்டாலும் 1 இலவசம். பாருங்க என்ன கொடுமை இன்றைக்கு. இதனுடைய பாதிப்பு எங்க இருந்து வந்தது? வரதட்சணை வாங்குறான் சினிமாவில், அது அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலையும் பின்பற்ற நினைக்கிறான் நடுவர் அவர்களே. இன்றைக்கு சினிமாவை எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற காட்சிகளை பாருங்க. ஏதாவது பேசிட்டு போயிட்டீங்க நீங்க 2 பேரும். கற்பழிப்பு காட்சி இல்லாத படம் இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு இருக்குதான்னு நீங்க சொல்ல முடியுமா? அதாவது கதை ஓடணும்னா இடையில அதை ஒரு பொழுது போறதுக்கு அதை போட்டு விட்டுறது. பாருங்க, மதன் ஆனந்த விகடன்ல கேள்வி பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, இன்றைக்கு சினிமா எவ்வளவு தூரத்திற்கு வளர்ந்திருக்குது? அவர் சொல்றாரு, தள்ளாடும் வயதுடைய கிழவன் அளவுக்கு அதிகமாக குடித்து விட்டு இளம் மங்கையை கற்பழிக்கின்ற காட்சி அளவுக்கு அதிகமாக இருக்கின்ற காட்சிகள் நிறைந்த திரைப்படங்கள் தான் இன்றைக்கு நிறைய இருக்குன்னு சொல்றாரு. பாத்துக்கங்க, அந்த அளவுக்கு இன்றைக்கு கற்பழிப்பு காட்சி. நடுவர் அவர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்யாது, தமிழ்நாட்டில் மழையே பெய்யாது, ஆனா தமிழ் சினிமாவில் மழை பெய்யும். தமிழ்நாட்டு குளங்கள்ல தண்ணி இருக்காது, ஆனா தமிழ் சினிமா குளத்துல தண்ணி இருக்கும். தமிழ்நாட்டு அருவியில தண்ணி வராது, ஆனா தமிழ் சினிமாவில் அருவி வரும். அங்க என்ன செய்யறான்? வெள்ளை ஆடை உடுத்திய பெண்ணை அப்படியே முக்கி எடுத்துன்னு பாட்ட வாயா
நிப்பாட்டிட்டு ஒரு பாட்டு போடுவான். காயா இது பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா, படு சுட்டி இளங்குட்டி தண்ணி தொட்டியில் எடுக்கட்டுமா, பாவாடை மேலாடை எல்லாமே தண்ணி பழுச்சென்று தெரியாதோ எல்லாமே முன்னே. பாருங்க, ஒரு பெண்ணை இப்படி வெள்ளாடை ஆடை உடுத்தி அப்படியே எல்லா உடலினுடைய அவயங்கள் அத்தனையும் தெரிகின்ற அளவுக்கு பெண்ணை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு திரைப்படங்கள். அடுத்து நடுவர் அவர்களே, இன்றைக்கு இந்த திரைப்படத்தில் இருக்கின்ற பாடல்களை எடுத்துக்கங்க, எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. இது ஒரு சில பாடல்கள் மட்டும் நான் இங்க சுட்டி காட்ட விரும்புறேன். ஏன்னா இந்த பாடல்களை இந்த தமிழக மக்களுடைய நெஞ்சங்களை திரும்பி விதைக்க விரும்பல. ஒரு பாட்டு போறான், இடுப்பு அடிக்கடி துடிக்குது ரவுக்க எதுக்கடி வெடிக்குது, இடுப்பு அடிக்கடி துடிக்குது ரவுக்க எதுக்கடி வெடிக்குது. நடுவர் அவர்களே, இடுப்பு துடிக்கிறது சரி, அது என்ன ரவுக்க வெடிக்குது எனக்கு புரியலையே. என்ன சிவகாசி வெடியா வெடிக்கிறதுக்கு? இந்த ரெண்டு வரியா இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் உள்ள பெண்கள் எவ்வளவு தூரத்துக்கு மட்டப்படுத்திருக்கு பாருங்க. இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் சாதாரணமா ஒரு மொட்டு மலர்ந்துருச்சுன்னா ஆஹா எவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லையா? ஒரு பூ மலர்கின்ற பொழுது எவ்வளவு அருமையாக மலர்கிறது பார்க்கிறான். ஒரு கொடியில பூ மலர்கின்ற போது அடுத்து அருமையான காய் கனிகள் வரப்போகுது மகிழ்றான். அது மாதிரி இன்றைக்கு குடும்பத்துல ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டா அப்படின்னாக்க அந்த குடும்பத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்குது. ஆனா அந்த வயசுக்கு வருகின்ற அந்த ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு திரைப்பட பாடல்கள் எவ்வளவு கொச்சைப்படுத்தி இருக்கிறது தெரியுமா? பாட்டு எழுதுறான், எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி. நடுவர் அவர்களே, இந்த பாட்டு வெளியே வந்த போது வயசுக்கு வந்த பொண்ணுங்க ரோட்ல நடமாட முடியல. போற வரவங்க கூட கேட்கிறான், எப்படி எப்படி சமைஞ்சது எப்படி. கேட்க வேண்டிய கேள்வியா இன்றைக்கு? அப்படியே சொல்லுகின்ற பொழுது மனமெல்லாம் கொதிக்கிறது நடுவர் அவர்களே. இப்படி இன்றைக்கு திரைப்பட பாடல்கள், எத்தனையோ திரைப்பட பாடல்கள் பெண்களை சிறுமைப்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. அடுத்த நடுவர்களே, இன்றைக்கு நாம் போய் ரோட்ல போய் காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் ஒரு காய்கறி வாங்க முடியல. இந்த முந்தான முடிச்சு படம் வந்ததும் போதும் அடாடாடாடா. அதுக்கு முன்னாடி முருங்கைக்காய் என்னன்னே தெரியா பேர் இருந்தாங்க. அந்த படம் வந்துச்சோ இல்லையா, முருங்கை மரத்துல ஒரு காய காணாம், பூரா கட் பண்ணி சாப்பிட்டாங்க. முருங்கை இலைய கூட விடல பாருங்க. அதுக்கு ஒரு விரசத்தை ஊட்டுறான், அதுக்கு பெண்ணோட தொடர்பு படுத்துறான். இந்த மாம்பழம் இருக்கு பாருங்க, அடாடாடா போறான் பாருங்க, மாங்காய் 2 மாங்காய் மார்க்கெட்டுக்கு போகாத குண்டு மாங்கான்றான். அவன் எதை இங்க சொல்ல வரான்னு எனக்கு தெரியவே இல்லை. அது ஒரு ராத்திரியில் பூத்திருக்கும் ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அருமையான பாட்டு. அந்த பாட்டு, மாங்கனிகள் தொட்டிலே தூங்குதடி கண்ணே. அதுக்கு அவ சொல்றா, மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாறவான். பாருங்க, இதே எண்ணத்தோட போய் இன்னைக்கு மாம்பழம் வாங்க முடியுதா? மாம்பழம் வாங்கின உடனே என்ன நம்ம என்ன சொல்ல வருது? அப்படியே அந்த பெண்களை இழிவுபடுத்துகின்ற அந்த காட்சிகள் தான் வந்துகிட்டு இருக்குது நடுவர் அவர்களே. மாம்பழம் எப்படியா தொட்டியில தூங்கு? இது என்னையா வித்தியாசமான கற்பனையா? சரி தூங்க. அடுத்த நடுவர் அவர்களே, இந்த சினிமாவுக்கெல்லாம் இப்ப போகக்கூடிய அளவுக்கு நகரில் உள்ள சுவர்கள் எல்லாம் சுவரொட்டி பாருங்க. ஒரு சுவரொட்டியை பார்க்க முடியுதா? இன்னைக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் சுவரொட்டி. நான் ரோட்ல போய்கிட்டு இருந்தேன், 3 பசங்க அப்படியே 2 வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. டேய் நக்மா சூப்பரா நிக்கிறாடா அப்படின்றான். பக்கத்துல இருக்கிறவன் சொல்றேன், டேய் அது நக்மா இல்லடா ரம்பா அப்படின்றான். அந்த நேரம் பார்த்து ஒரு வயசானவர் வந்தாரு, ஏய் நக்மாவும் இல்ல ரம்பாவும் இல்ல குஷ்பிடா அப்படின்ட்டு போறாரு பாத்துக்கோங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கார் டம் அடிச்சு போட்டு போயிடுச்சு. இன்றைக்கு இப்படி சுவரொட்டி தான். அதான் ஒரு கவிஞர் ரொம்ப அருமையா எழுதுறான் பாத்துக்கோங்க. பணக்கார வீட்டு பெண்களை போல நாளுக்கு ஒரு புடவை கட்டும் நகரத்து சுவர்கள், அந்த சுவரொட்டியில் கசாப்பு ஆடுகளாய் உரிக்கப்பட்ட ஆடுகளாய் தொங்கும் நடிகைகள், அவர்கள் கையில் மோதிரம் போலவே உடலில் ஆடைன்னு எழுதுறான் பாத்துக்கங்க. அப்படி எழுதிவிட்டு கடைசியில் போடுறான், கழுதைகளை தான் ஒரு நாள் ஒன்று சேர்ந்துச்சான். ஒரு மீட்டிங் போட்டுச்சு, கழுதைக இனிமேல் கொண்டு வயதான கழுதைகள் மட்டும்தான் நோட்டீஸை சாப்பிடணும், வயசுக்கு வராத கழுதைகள் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிச்சான் பாத்துக்கங்க நடுவர் அவர்களே. அப்ப வயசுக்கு வராத கழுதைகள் பட்டினி கிடந்து செத்தன. ஏன்னா வர்ற சுவரொட்டி பூரா ஏல. இப்ப வயசுக்கு வந்த கழுதைகள் மட்டும்தானே அந்த சுவரொட்டியை திங்க முடியும்.
இப்படி எந்த பகுதியை எடுத்துக்கொண்டாலும் சரி, திரைப்படமானது இன்றைக்கு பெண்களை சிறுமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, பாமரன் மிக அருமையாக ஒரு கவிதை எழுதினான். இன்றைக்கு பெண் என்றால் எப்படி இன்றைய சமுதாயம் பார்க்குதுன்னு சொல்லிட்டு. பெண் இந்த சொல் சங்க காலத்தில் இருந்தே ஒரு பண்டமாகவே பார்க்கப்பட்டு வந்தது. பெண் இந்த சொல் நாட்டுப்புற பாடல்கள் முதல் நவீன திரைப்பட பாடல்கள் வரை ஒரு போதைப் பொருள். பெண் இந்த சொல் மார்பு, இடுப்பு, தொப்புள், இவ்வளவுதான். ஆனால் இவை எதுவுமே இல்லை. பெண் ஒரு உயிர், 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 உன்னையும் என்னையும் போலவேன்னு சொல்லி மிக அருமையாக இந்த சமுதாயத்திற்கு பெண்ணின் நிலையை எடுத்து காட்டினான் பாமரன். இத்தகைய நிலையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறது இந்த திரைப்படம் என்று கூறி, ஒரு காலம் திரைப்படமானது பெண்களை பெருமைப்படுத்தியதே கிடையாது, இனி பெருமைப்படுத்த போவதும் இல்லை, சிறுமைப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறது என்று கூறி பொங்கல் விழாவினை கொண்டாடிக்கின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது வாழ்த்துக்களை கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். பெண்களை திரைப்படம் பெருமைப்படுத்தி இருக்கிறதா சிறுமைப்படுத்தி இருக்கிறதா என்ற கேள்விக்கு விடை சொல்ல வேண்டிய நேரம். பெண்கள் ஆரம்ப காலத்து திரைப்படங்கள்ல எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சந்திரலேகா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய படம் வந்துச்சு. 1000 பெண்கள் டான்ஸ் ஆடினாங்க. அன்னைக்கு அந்த செட்டிங்ஸை பார்த்து அன்னைக்கு இருந்தவங்கலாம் ரொம்ப ரசிச்சு பார்த்தாங்க. 1000 பேர்த்த 1000 விதமான ட்ரம் செஞ்சு அதில் ஆட விட்டாங்க. அது அன்னைக்கு மிகப்பெரிய செட்டிங்ஸ். ஆனால் இன்னைக்கு பெண்கள் டான்ஸ் ஆடாமல் லவ் பண்ணவே முடியாது. இன்னைக்கு பெண்கள் பாருங்க, ஒரு லவ் காட்சிக்கு ஒரு 200 பிள்ளைய அப்படி வெள்ளை ட்ரெஸ் போட்டு இங்கிட்டு ஒரு 100 போய்கிட்டு இருக்கேன், அங்கிட்டு ஒரு 100 வந்துகிட்டு இருக்கேன். இப்படி 200 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது யாராவது லவ் பண்ண முடியுமா? இதை பார்த்துட்டு தான் சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஆள் நம்ம படத்தை பூரா பார்த்துட்டு அந்த ஊருக்காரர் கேட்டார், தமிழ்நாட்டுக்காரங்க எப்படா இப்படி லவ் பண்ணுறீங்க, 200 பேர்த்த சுற்றி உட்கார வச்சுக்கிட்டு நடுவில் லவ் பண்ணுறீங்க, ஆச்சரியமாக இருக்குன்ட்டு. காதலுக்கு மிக முக்கியமானது தனிமை தான். ஆனால் ஒரு 200-300 பேர்த்துக்கு நடுவில் நம்ம ஆளுங்க லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பார்ப்போம். அதுக்குன்னே அந்த கதாநாயகிகளை தேர்ந்தெடுத்து இது பண்ணுவாங்க. ஆனால் பழைய படத்தில் அன்றிலிருந்து கதாநாயகிகள் எப்படி இருந்தாங்க யோசிக்கணும். ஞான சௌந்தரின்னு ஒரு படம், சிட்டாடல் ஞான சௌந்தரி. அதில் கை ரெண்டையும் அந்த அம்மாளுக்கு வெட்டிடுவாங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கணும், முடியாது. அந்த குழந்தை கத்தும். இந்த கையே இல்லாத நேரத்தில் அந்த அம்மா என்ன செய்யுதுன்ட்டு கடைசியில் ஐயோ ஐயோன்னு அலறிட்டு கடைசிக்கு பாட்டு பாடும் மாதா மேலே, என்னையாளும் மேரி மாதா துணை நீயே மேரி மாதா அப்படின்னு அந்த குழந்தை அப்படியே மேலே அப்படி வந்து அந்த அம்மாட்ட அப்படி பால் சாப்பிட்டு அப்படியே போகும். தெய்வம் துணை நிற்பற மாதிரி அன்னைக்கு காமிக்கும் போது பெண்கள் அப்படியே அழுதுகிட்டே பார்த்தாங்க இந்த காட்சியை. இன்னைக்கு நான் கிராமத்தில் பார்க்குறேன், ஒரே ஒரு சேலையை மட்டும் கட்டிக்கிட்டு ஒரு சேலையை துவைச்சிட்டு இந்த பக்கம் இப்படி காய போட்டுக்கிட்டு இருக்கு, மீதி உடம்புல இருக்கு. திரும்ப அதை சுத்திக்கிட்டு இந்த பக்கத்தை துவைச்சு இப்படி காய போட்டுக்கிட்டு இருக்குது ஒரு அம்மா. அப்ப அந்த எத்தனை பாட்டு பாடினாலும் அந்த அம்மாளுக்கு மானத்தை காப்பாத்துறதுக்கு யாராவது இன்னைக்கு வர்றாங்களா? ஆனா மகாபாரதத்துல துகில் உரியும் போது இப்படின்னாரு, பட்டுப்புடவையா வந்துச்சு. இதை பார்த்துட்டு அன்னைக்கு பெண்கள் பரவசம் அடைந்தார்கள். நமது கஷ்டத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு கடவுள் எங்க இருந்தாவது நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிறதா அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த படத்துல இருந்து அப்படியே வலிமையாக புகுத்தப்பட்டது. ஆனா இதுக்கு இடையில தான் பெண்கள் தனிமையாக தைரியமாக எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பல படங்கள் அன்னைக்கே வந்துச்சு. மறக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு படம். தாய் தப்பனையெல்லாம் இழந்துட்டு 2 கை குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு அப்படியே தனியா போகுது. அப்படி போற நேரத்தில் ஒரு பாட்டு, காகித ஓடம் கடலலை மேலே போவது போலே மூவரும் போவோம் ஆதரவின்றி. இந்த பாட்டை பார்க்கும்போது எல்லாம் அழுதுச்சு. கடைசி அந்த பெண்ணுக்கு என்ன ஒரு நிலைமை ஏற்படும்னா, தான் வளர்த்த அந்த தம்பி தனியா போய் வளர்ந்து அவனே அவளை ஆசையோட நெருங்கக்கூடிய காட்சி வந்தோடனே என்ன செய்யறதுன்னு தெரியாம அருவாமனை எடுத்து கழுத்தை அப்படியே அறுத்துக்கிட்டு சாகக்கூடிய காட்சி. அந்த முடிவை பார்த்துட்டு பெண்கள் அதை வரவேற்றார்கள். அருமையான கதாநாயகி.
கருமாமனை எடுத்துக்கிட்டு அறுத்துக்கிட்டு செத்தாயா? பொண்ணுன்னா அப்படி இருக்கணும்யா. எப்படி? அருவாமனை எடுத்து அறுத்துக்கிட்டு சாகணும். கஷ்டம் வரும் பொழுது அப்படி செத்துறணும், இல்லாட்டி அப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு மானத்துக்காக ஒரு பெண் நின்ன மாதிரி அன்னைக்கு ஒரு படம் எடுத்த போது மக்கள் அதை ரசித்தார்கள். இது மாதிரி அப்படியே பெண்கள் காட்டப்பட்டே வந்தாங்க. என்னைக்கு பெண்கள் அழகு பதுமைகளாக மாறினாங்கன்னா, இந்த சிஐடி படம் வந்துச்சு வார், 007 ஜேம்ஸ் பாண்ட். அந்த படம் வந்த உடனே தான் இந்த கிளப் டான்ஸே தொடங்குச்சு, ஆரம்பிச்சிச்சு. இங்கு ஏன் இந்த பார்வை, ஐயையே இங்கு இன்னும் என்ன தேவை, நொய்யையே அப்படின்னு. இது எங்க இருந்தனா, இந்தி படத்தை பார்த்துட்டு அவன் போட்டோன்னா இங்க உடனே ஏன் இந்த பார்வை ஐயையேன்னு போட்டு அன்னைக்கு பேண்டா மாறி அந்த பேண்ட் 5 இன்ச்சா ஏறி இன்னைக்கு வந்து சேர்ந்துருச்சு. எவ்வளவு குறைக்க போறாங்கன்னு தெரியல. 2.5 கோடி ரூபாய் செலவழிச்சு எடுக்கிறான். கதாநாயகிக்கு ட்ரெஸ் எவ்வளவுனாக்க ரொம்ப போனால் ஒரு 2000 ரூபாய் செலவழிப்பேன். காரணம் அதுக்கு செலவே இல்லை. கதாநாயகனுக்கு வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு செலவு. காரணம் அவர் ஒரு ஒவ்வொரு சீனுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் போடுவார். கதாநாயகிக்கு ரொம்ப போனால் ஒரு 3/4 மீட்ரு, ஒரு 1/2 மீட்ரு மேலே டைட்டாக போட்டு அதை நடக்க விடாமல் இந்த இப்படியே இப்படி வருவாங்க. அதில் ஒரு சுகம். இது எப்போ தொடங்குச்சு தெரியுமா? இந்த ஜேம்ஸ் பாண்ட் படம் வந்தப்போ தான். பளிங்கு நாள் ஒரு மாளிகை, பருவத்தால் மணிமண், டைட்டா அப்படி போட்டுக்கிட்டு அப்படி ஆடிட்டு வரும். டும் 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 அப்படின்னு அப்படி ஒரு 5-6 பேர்த்த காமிப்பாங்க. இந்த கிளப் டான்ஸ் தொடங்கினதுலேருந்து தான் இந்த ஆடை குறைப்புங்கிற அந்த விஷயம் அப்போ தான் ஆரம்பிச்சது. ஹிந்தி படத்தை டப்பிங்கில் எடுக்கவும் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே நம்பாலும் அதே மாதிரி எடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரி அந்த பெண்களுடைய இது தொடங்குச்சு. இதுக்கு இடையில தான் பெண்களுடைய பெருமையை உயர்த்துகின்ற படங்களும் வந்துகிட்டு இருக்கு, பார்க்குறோம். புது வசந்தம் அப்படி இருக்கு அந்த படம். ஒரு பொண்ணை 5 பேர் கூட இருந்து அந்த பெண் வந்து அந்த 5 பேர்த்துக்கும் நண்பரா ஒரு ஃப்ரெண்டா இருக்க முடியும், எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லாம அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய அந்த உன்னதமான அன்பை அந்த படத்துல ரொம்ப அழகா காமிச்சான். இது பெண்ணை உயர்த்திய படம். இது இன்னொரு படம் வந்துச்சு, பார்த்தேன், வானமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதில் ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணை நீ காதல் பண்ணக்கூடாதுரா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லி பார்க்குறாரு. கேட்க மாட்டேங்கிறான். அவன் என்ன செய்கிறது? அந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன் அல்லது வேறங்கிட்டாவது அதை காதலை மறக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும். இவ அப்பா என்ன செய்வார்? அந்த காதலியோட அம்மா ஒரு விதவை, அதை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா அவனுக்கு என்ன ஆயிரும்? அந்த பிள்ளை தங்கச்சி ஆகி போயிடுது. இப்போ என்னடி செய்வேன், இப்போ என்ன செய்வேன் அப்படின்னு. இது ஒரு மருந்தாது. அந்த பொண்ணை ஏற்கனவே அவன் மனைவியா மனசுக்குள்ள நினைச்சு வாழ்ந்துட்டான். நீ போய் அவ அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்போ என்ன செய்வே அப்படின்னா கூட்டிட்டு போனா என்ன செய்வ? அண்ணனும் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி. இது மாதிரி ஒரு இது நம்ம கலாச்சாரத்துக்கே பொருத்தம் இல்லாதது. ஆனா இந்த படத்துக்கு இடையில தான் இன்னொரு படத்திலையும் பார்த்தேன், பெண்ணை உயர்த்திய ஒரு படத்தை பார்த்தேன். மறுபடியும் தன்னுடைய கணவன் தன்னை விட்டு இன்னொரு நடிகை கிட்ட போனது பிற்பாடும் கூட தைரியமா அந்த கணவனுடைய கடைசி அந்த வசனம் இருக்கு பாரு, எல்லாரும் திருப்பி சொல்ல வேண்டிய வசனம் அது. அந்த வசனத்தில் திருந்தி இவர் வருவார். யாரு? கோவலன். அவர் திரும்பி வந்து நான் இனிமே அவ வேணாம் நீ தான் அப்படின்னு. உடனே அப்போ அந்த பொண்ணு கேட்குது. அப்போ சொல்கிறான், திரும்ப வந்து என்னையும் பிடிக்காட்டி நீ இன்னொரு ஆள்கிட்ட போக மாட்டேங்கிறதுக்கு என்னையா நிச்சயம் அப்படின்னு சொன்ன பிற்பாடு அப்போ தலையை தொங்க போட்டுக்கிட்டு மறுபடியும் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படமாக மறுபடியும் இருந்தது அந்த படம். இது பெண்ணை உயர்த்திய படம். ஒரு கணவன் தன்னை விட்டு போனா கூட தன்னால தைரியமா வாழ முடியும். அப்போ ஒருத்தன் லவ் பண்ற மாதிரியும் காமிக்கிறாங்க. உடனே என்ன எடுத்துருப்பேன், வேற பழைய முக்கியமான ஆளுங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த லவ் பண்ற மேல இது அன்பா இருக்கிற மாதிரியும் கடைசி அவங்க 2 பேரும் காதல் பண்ண போற நேரத்தில் அவர் திருந்தி வருவார். அப்புறம் இவங்க 2 பேரும் கையை கோர்த்துட்டு போவாங்க. இப்படி அனாதை அவர் நின்று பார்ப்பேன். இப்படி இல்லாம யதார்த்தமாக ஒரு பெண்ணினுடைய உண்மையான மனது அதில் படம் பிடிக்கப்பட்டது. ஆனா இன்னொரு படம் பார்த்தேன் நான், அந்த 7 நாட்கள். நல்ல படம். கடைசியாக தமிழ் பெண்களுடைய கலாச்சாரத்தை, அந்த தாலியினுடைய மகத்துவத்தை, பண்பாட்டை உயர்த்திய படம். ஆனா மேல வந்து குடி வர்றான், குடிசையில் ஒரு ஆம்பளை
உடனே அடுத்த அரை மணி நேரத்தில் லவ் ஆயிடுது. குடி வர்றவங்க பூரா அந்த வீட்டு ஓனருடைய மகளை லவ் பண்ணணும்னு அன்னைக்கே ஆரம்பிச்சு விட்டாச்சு. அதில் என்ன ஒரு கொடுமைன்னா, அவன் இந்த பெண்ணை வந்து ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேங்கிறாங்கிறதுக்காக அவனை கவர்றதுக்காக ஒரு காட்சி இதில் இருக்கும். அவன் பார்க்குற மாதிரி இந்த பெண்ணு குளிக்குமியா, குளிச்சுட்டு பாரு என்ன இப்போ கூட என்னை பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு. ஒரு தமிழ் பெண் செய்யக்கூடிய வேலையாது இது? ஒரு தமிழ் பெண் ஒரு குளிக்கிறத பாருயா அப்படின்ட்டு கூப்பிட்டு காமிக்கிற மாதிரி. இதை எப்படி பெண்ணை உயர்த்திய காட்சியாக என்னால் ஏற்றுக்கிற முடியும்? சின்ன வீடுன்னே ஒரு படம், அதில் ஒரு முதல்ல டைட்டில் சாங், ஜாக்கிரத ஜாக்கிரத தாய் குலமே ஜாக்கிரத அப்படின்ட்டு, அக்காலை தேடி வர தங்கச்சிங்க ஜாக்கிரத அப்படிங்கிறான். அக்காலை தேடிட்டு கொழுந்தியா யார் வீட்டுக்குமே வர முடியாது ஐயா. அதுகளை வந்தாலே ஆம்பளை இப்படித்தான் பார்ப்பான். சத்தியமா எல்லாருமே உத்தமன் தான், சமயம் கிடைச்சா சங்கதியில் மண்ணேன் அப்படிங்கிறான். சமயம் கிடைச்சா எல்லா பேரும் சங்கதியில மன்னனா? இந்த பாட்டை டைட்டில் சாங்கா அந்த படத்தில் போடும்போது பெண்ணை உயர்த்திய அந்த பாட்டுன்னு இதை எப்படி ஏத்துக்கிறது? குறிப்பாக நமது டைரக்டர் பாக்கியராஜுடைய படங்கள்ல எல்லாம் முக்கியமாக நீங்கள் எப்படி பார்க்கலாம்னா, பெண்கள் பூரா ஆம்பளைகளை நினச்சி ஏங்குங்க. வெளியே ஒரு அம்மா நின்றுக்கிட்டு இருக்கேன், உள்ள இவர் இருப்பார், மாடு கத்துறதையும் அந்த அம்மா கத்துறதையும் ஒன்றா காமிக்கிறேன். இந்த அம்மா ஏங்க அப்படி ரெண்டும் ஒன்றா? என்ன மாடு மனுஷன் ஒன்றாயா? அன்னைக்கு சொல்லியா? என்ன மாடு மனுஷன் ஒன்றாயா? அன்னைக்கு சொல்லியா? போகாத பாதையிலே போகக்கூடாது, சும்மா புத்தி கட்டு மங்கும் எங்கும் நிற்க கூடாது, மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது, மற்றவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது. மாடாகவே மனுஷன் மாறக்கூடாதுன்னா ஒரு மாட்டை கத்த விட்டு ஒரு பொண்ணையும் என்னையா இதுக்கு பேர் டைரக்ஷன்? அது பரிதாபமா இருக்கு. ஒரு தமிழ் பெண் அங்கு கேவலப்படுத்தப்படுறத பார்த்தோம். முந்தான முடிச்சல ஒரு டீச்சரு, முதியோர் கல்வி சொல்லிக் கொடுக்குற டீச்சரு, இந்த பொம்பளை பிள்ளைய ஏன் முதியோர் கல்வி திட்டத்தில் வந்து டீச்சர் வேலைக்கு வர மாட்டேங்குது தெரியுமா? வாமா வந்து பிள்ளைகளுக்கு சொல்ல, முந்தான முடிச்சல காமிச்சு விட்டாங்கல்ல அப்படின்னு. ஒரு கிழமை படிப்பை போய் இப்படியாயா? ஆனா அவனை சொல்லி கொடுக்கும்போது இப்படியா? இந்த ஆனாங்கிற வார்த்தை எவ்வளவு புனிதமான எழுத்து தெரியுமா? அது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஒரு மனிதன் உலகத்துல பிறந்தொன்னையே உச்சரிக்கக்கூடிய எழுத்து அதுதான். ஆன்னு தான் குழந்தை அழுகுது. அதை போய் அந்த டீச்சர் சொல்லி கொடுக்குது, இன்னொரு தடவை இன்னொரு தடவை இன்னொரு தடவை. இப்படியா? ஏ டீச்சரு, இது வந்து பெண்ணை உயர்த்தியது என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இடையில அந்த மாதிரி ஒரு பெண் வந்து சத்தம் போட்டு பாட்டு பாடிட்டு வருது, ஓ ஒரு தென்றல் புயலாகி வருமே, ஓ ஒரு தெய்வம் படிதாண்டி வருமே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, அடுக்களை எரிப்பதும் படுக்கையை வெறிப்பதும் அது பெண்ணின் தொழில் இல்லையே, சரித்திரம் படைக்கவும் தரித்திரம் துடைக்கவும் வருவதில் தவறில்லையே அப்படின்னு சொல்லும்போது பெண் இந்த நாட்டில் உயர்ந்து நிற்கிறாள்னு சந்தோஷப்பட்டான். ஆனா ஒரு படத்தில் பார்த்தோம்யா, இப்போ புதுசாக வந்த படம், இந்த படம் முழுவதும் அந்த படத்தில் அனாதை தான். கல்கி படம், புதுசாக வந்த படம் கல்கி. உண்மையிலே அந்த கல்கி படத்தில் அந்த கல்கி வந்து பயங்கரமாக புதுமை பெண்ணாக காட்சி அளிக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்தது. பலவிதமான வீரதீர செயல்களை எல்லாம் செய்யும் பொழுது, தைரியமாக தன்னுடைய செய்திகளை எல்லாம் சொல்லும் பொழுது, நல்ல அறிவுபூர்வமான பெண்ணாக இருக்கும் பொழுது, உதாரணத்துக்கு சங்கீத ஞானமுள்ள பெண்ணா கூட காட்டுவாங்க. ஒரு பாட்டு கூட பாடும், அந்த பொண்ணு அந்த ராகத்தை சொல்லும், இந்த வீணைக்கு தெரியாது இதை செய்தவன் யார் என்று,
இந்த பாட்டு சஹானா மாதிரில தெரியுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு நுட்பமான அறிவுள்ள பெண்ணாக கல்கி காட்டப்படும் போது சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா கடைசிக்கு ஒரு ஆண் ஆதிக்கம் உள்ள ஒருவனை பழி வாங்குவதற்காக தன்னையே இழந்து தன்னுடைய கற்பை பறி கொடுத்து அவரை பழி வாங்குறாங்க. இப்படி ஆணாதிக்க சிந்தனை உள்ளவர்களை எல்லாம் பழி வாங்கிறதுக்கு ஒரு பெண் சோரம் போகணும்னு சொன்னால் இந்த நாட்டில் ஆம்பளைகளை திருத்துறதுக்கு எத்தனை பெண் சோரம் போக வேண்டியிருக்கு? இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆண்களை பூரா திருத்துறதுக்கு போங்கப்பா வரிசையில் நின்று போ, இந்த அங்கே 4 கெட்ட வயலுக்கு இருக்காங்க, நீ 4 பேர் போயிட்டு வா. இந்த அங்கே ஒரு ஆள் ரொம்ப திமிரு பிடிச்ச ஆள் இருக்கான், நீ பாப்பா பா, அனுப்புவியா? அவங்க யாராவது நம்முடைய மகளையோ நம்முடைய தங்கையோ இந்த நிலைமை ஏற்பட்டா ஒத்துக்கிறோமா? என்னுடைய தங்கை என்னுடைய மகள் ஒரு ஆணாதிக்க சிந்தனை உள்ளவனுடைய ஆணாதிக்கத்தை அடக்குவதற்காக அவன் கூட போய் இருந்தான்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி போய் ஒரு குழந்தைய பெற்று தான் நேசித்த ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு திரும்ப காதலன்ட்ட வந்து என்னை ஏற்றுக்கன்னு அழுகுது. அவனும் ஏற்றுக்கிட்டான். நம்மையா ஏன் ஏற்றுக்கிட்டான்னா அவன் ஒரு அனாதை, கல்கி ஒரு அனாதை. இது என்ன அனாதைகளுக்கு எடுக்கப்பட்ட படம் அது? அந்த கதாநாயகனுக்கு தாய் தகப்பன் இருந்திருந்தா அந்த பிள்ளைய கட்ட வைப்பானா? அல்லது கல்கிங்கிற பிள்ளைக்கு அப்பா அம்மா இருந்தாக்கா அந்த பிள்ளை இப்படி ஓடி இருக்குமா? என்ன அந்த குடும்பம்ங்கிற அந்த அமைப்பையே சிதைக்கிற மாதிரில இருக்கு இது. இது எப்படி பெண்ணை உயர்த்திய படம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனா இதுக்கு நடுவில் தான் பிராண படத்தில் ஒரு அருமையான செய்தியை சொன்னாயா. பிராணம், அந்த பிராணம்னாலே அதுக்கு பேர் கதை, நம்ப முடியாததான் பிராணம். அதில் சொன்னானே பாரு, சிவபெருமானுடைய உத்தரவு இல்லாமல் அந்த பார்வதி போயிட்டு என் தகப்பன் நடத்தும் யாகத்திற்கு நான் செல்ல வேண்டும், போகக்கூடாது, போய் வா என்று சொல்லுங்களேன். போ தான் போ போயிடும், போடா பா அப்படின்ட்டு போயிடும். முதலே போயிட்டு வான்னு சொல்லிட்டு அது பாட்டு கும்பிட்டு போயிருக்கேன். இவர் போகக்கூடாதுன்னு உடனே அது போயா அப்படின்ட்டு போயிட்டு வந்துடும். போயிட்டு வந்த பிறகு அங்கே 7:30 பார்க்கணுமே. எதற்காக வந்தாய்? எந்த முகத்தோடு என்னை பார்க்க வந்தாய்? தாட்சாயினி அப்படின்ட்டு நெத்தி கண்ணில் எரிப்பார். உடனே அது சாம்பல் ஆயிரும். உடனே எந்திரிச்சு எரிச்சு முடிச்சோன்னே இவர் ஆய்வுன்னு தாண்டவம் ஆனோன்னே அவரால் அந்த அம்மாவை பிரிஞ்சு இருக்க முடியாது. உடனே தேவர்கள் மூவர்கள்லாம் ஒடியாந்து அந்த அம்மாவை வந்து திரும்ப உயிரோட கொண்டு வந்துடுவாங்க. உடனே சக்தி தான் பெரிது, சிவன் தான் பெரிதுங்கிற போராட்டம் முடிந்து சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லைன்னு அப்படி பாதியை கொடுப்பார். இது உண்மையில இன்னைக்கு நம்மளுக்கு தேவையானது. பொய்யா இருந்தாலும் அதில் ஒரு உண்மையை சொன்னான். சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை. ஆனா இன்னைக்கு பாரு, அது மாதிரி இன்னைக்கு பாரு, இன்னைக்கு ஒரு படத்துல என்ன நடக்குது? ஒரு பெண்ணை வந்து எப்படி காட்டுறான்? முதலாவது பெரும்பாலும் கதாநாயகிகள்லாம் இப்ப நடந்தே வர்றதில்ல, ரன்னு தான். அப்படியே அது மலையிலிருந்து இறங்கி ஓடியார விடுறாங்க. அப்படியே நல்லா ஓடுது இல்ல அப்படின்னு நடந்து கூட்டிட்டு வாங்க அந்த பிள்ளைய. மாட்டேன் நான் சொல்லுது, ஓட்டம்தான் ஓட்டம்தான். அதுல ஓட்டத்துல வந்து அந்த பெண் சுறுசுறுப்பா இருக்கான்னு நான் நினைக்கல. அவன் கணக்கு வேற. காசை வசூல் பண்றதுக்கு அந்த பிள்ளைய ஓட விடுறான், கவர்ச்சியை காட்டி. இதுக்கும் ரோட்ல கீரியும் பாம்பும் சண்டை போடுறது, கீரியும் பாம்பும் சண்டை போட போகுது, கீரியும் பாம்பும் சண்டை போட போகுதுன்ட்டு அந்த தாயத்து விற்கிறவனுக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். அவன் எப்படி மக்களை ஏமாத்துகிறார்களோ அதே மாதிரி இந்த பெண்ணை கவர்ச்சி காட்டி ஏமாற்றுவதை பார்க்கிறான். கல்கி படத்தை பத்தி சொன்னேன் நான், இப்படி வந்து முடியுதுன்ட்டு. உண்மையிலே அதுக்கு என்ன? அவள் நேசித்த அந்த செல்லம்மாளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும், என்ன செஞ்சிருக்கலாம்? எத்தனை அனாதை பிள்ளைய இருக்கு, அழகான ஒரு பிள்ளைய கொண்டு போய் அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதானே மேட்டேன். அதுவும் இப்பெல்லாம் தொட்டில் குழந்தைகள்னு போட்டு ஒவ்வொரு தொட்டிலையும் 2000 பிள்ளைய கிடக்குது. அதை எடுத்து ஆளுக்கு 2 பிள்ளைகளை வளர்க்க வேண்டியதானே. அதுக போய் அவர்கிட்ட பெற்று இவர் கொடுக்குறாராம்.
இதுக்கு பேர் புதுமை, இதுக்கு பேர் புரட்சி. இதை ஒரு பெண் செய்ய வேண்டும், வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும்னு நாம் போய் என்னுடைய தமிழ்நாட்டு தாய்மார்களுக்கு இதை போதிக்க முடியுமா? பொண்ணே விடுவாங்க. என்ன விளாடுறியா அப்படின்ட்டு. கிராமத்து பொம்பளைகிட்ட சொல்லிப்பாரு, அதே மாதிரி பாப்பா அப்படின்னா நீ போடா பா, ஏன்னா நாங்கள் எங்கள் குடும்பத்தை அப்படியா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. இது பெண்ணை உயர்த்திய படமாக எனக்கு தெரியவில்லை. கலாச்சாரம் பண்பாடு என்பது தான் நமக்கு வலிமையான ஆயுதம். இன்னைக்கு அதை முறியடிக்கக்கூடிய அளவிற்கு பெண்கள் மோசமாக சித்தரிக்கப்படுவது பார்க்கறதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இது மாதிரி பெண்கள் நல்ல முறையில் அன்றிலிருந்து பாரதி காலத்திலிருந்து பெண் விடுதலை அடைய வேண்டும் என்று காட்டப்பட்ட படங்கள் நிறைய இருந்துச்சு. பெண்கள் தைரியமாக சமுதாய சீர்திருத்தத்துக்கு வந்ததும், பெண்கள் தைரியமாக ஆண்களோடு சேர்ந்து போராடிய காட்சியை காட்டியதும் திரைப்படம் தியாக பூமி. இன்னும் பல படங்கள் எத்தனையோ சொல்லலாம். பெண்களை ஏமாற்றியவர்களுக்கு கொடுமையான தண்டனை கிடைத்த படங்கள்லாம் உண்டு. ரத்த கண்ணீர், அந்த படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் தெரியுமா பக்கத்தில் போகவே பயந்தான். அதுகளை பார்த்தோன்னே வேணாம்டா, ஏன்னா அந்த எம் ஆர் ராதா வசனம் ஞாபகம் வரும். காந்தா கண்டவள் பெண் சென்றேன், கொண்டவளை துறந்தேன், வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி ஏதா. பொம்பளைய மோசமான கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது அவனுக்கு ஏதா அப்படின்னு வேணாம் வேணாம் வேணாம், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிறேன் வேணாம் ஐயா. ஆனால் இப்படி இருந்த ஒரு படத்தில், அந்த படம் ஒரு வரலாற்று திருப்புமுனை ஏற்படுத்தின படம், பெண்ணை உயர்த்திய படம். அதெல்லாம் பெண்களை ஏமாற்றியவர்கள் பெண்களால் பழி வாங்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதில் நிறைய கருத்துக்கள் வைக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஒரு பெண்ணை விரும்பியவன் இன்னொரு பெண்ணை விரும்புவதும், திருமணம் முடித்த ஒருவனை இன்னொரு பெண் விரும்பி அவனிடம் அவனுடைய வாழ்க்கை நடத்தி குழந்தை பெறுவதும் சாதாரணமாக போச்சு. சாதாரண கல்யாணம் முடித்த ஒரு ஆள்கிட்ட அவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், இன்னொருத்தர் வர்றாராம், கூட சேர்ந்து பாட்டு படிப்பார், குழந்தை பெற்றுட்டு இந்த குழந்தைக்கு யார் அப்பா, அந்த அம்மா கையில் கொடுத்துட்டு தனியா நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் பூர். எங்கே போகுது அந்த பிள்ளை? எங்கே போகிற நீ? கூப்பிடுங்க வா. எங்கே போகிற நீ? போக வேண்டியதுதான். என்ன சாகவா போகிற? முடிவு என்ன? இப்படியே போகிறதா தனியா? பிள்ளையெல்லாம் அப்படியே கெட்டு போயிட்டு இப்படி தனித்தனியாக போயிட்டே இருக்கதா வரிசையில்? என்ன தீர்வு சொல்கிற? ஒரு இலக்கியம், ஒரு கலை, ஒரு படைப்பு அப்படின்னு சொன்னால் அது சமுதாயத்தினுடைய மாற்றத்துக்கு பயன்படணும். பெண்கள் அதை பார்த்து நம்பிக்கை அடையணும், உத்வேகம் அடையணும், விழிப்புணர்ச்சி அடையணும். அதை பார்த்துவிட்டு நம்மை இப்படி கேவலமாக காட்டுகிறார்களே, நமது பண்பாட்டை சிதைக்கிறார்களே, வேதனைப்பட்டு கொண்டுதான் என் தாய்மார்கள் இன்று இருந்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேல் வரக்கூடிய படங்கள் ஆவது நன்றாக இருக்க வேண்டும். ஏன் இப்படி இல்லாமல் போச்சுன்னா, தயாரிப்பாளர்கள் பெண்கள் கிடையாது, டைரக்டர்கள் யாராவது பெண்கள் இருக்காங்களா? பாட்டு எழுதுகிற கவிஞர்கள், ஒரு கவிஞர் இன்னைக்கு பெண் கவிஞர் பார்க்க முடியுதா? எத்தனை பிள்ளைய கவிஞர்கள் கவிதைகள் எழுதுறாங்க கல்லூரிகளிலும், பெரிய பெரிய அவங்களெல்லாம் கூப்பிட்டு பாட்டு. ஏன்? ஆம்பளையிலே எழுதுறதுனால தான். அதுகளுக்கு தகுந்த மாதிரி இஷ்டத்துக்கு பெண்களை மோசமாக எழுதுவதற்கு காரணம் ஒரு நல்ல பெண் தயாரிப்பாளர், பெண் இயக்குனர், பெண் கவிஞர், பெண் எடிட்டர் ஒருத்தர் இல்லை, எல்லாம் ஆம்பளைய கையில் தான். 1 2 அங்கன அப்படி இயக்குதுக, தயாரிக்குதுங்க. அதை வச்சுட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. இனிமேலாவது வரக்கூடிய திரைப்படங்களில் கலாச்சாரத்திற்கு புறம்பான, பண்பாட்டை சிதைக்கக்கூடிய, நமது தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், பெண் கதாபாத்திரங்கள் இனிமேல் வரக்கூடாது. இந்த பொங்கல் திருநாளில் இருந்து வரக்கூடிய படங்களிலாவது எனது தாய்மார்கள் உயர்த்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த திரைப்படங்களில் பெண்கள் இதுவரை சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இங்கொன்றும் அங்கொன்றும் பெருமைப்படுத்தப்பட்டார்களே ஒழிய, ஒட்டுமொத்தமாக பெண் சமுதாயம் திரைப்படங்களில் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தீர்ப்பு சொல்லி இந்த அருமையான ரசிக பெருமக்களை வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.